கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. வேதத்திலே அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, அவன் கூறுகிற வார்த்தைகள் இறைவனால் அருளப்பட்டு எழுதப்பட்டவைகள் என்று சொல்லியும் அது பல நேரங்களில் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாயும் காணப்படுகிறது. இப்பொழுதும் இந்த புதிய நாளில் ஏசாயா தீர்க்கனிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக இந்த தியானத்திற்காக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல மனிதனை பயம் ஆண்டு கொள்ளுகிறது. பயம் ஆண்டு கொண்டதும் அவன் என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடிக்கு கலங்குகிறவனாய் காணப்படுகிறான். தேவையின் நிமித்தமாக பயம், உலகத்தில உறவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே பயம், வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமே என்கிற ஏக்கத்தின் பயம், வியாதியில் வந்துவிடுமோ என்கிற துக்கத்தின் பயம், பலகீனமாய் இருக்கிறேனே என்று சொல்லி பலகீனத்தின் பயம் என்று பல பயங்களை சந்திக்கிறான். ஆனால் இங்கே ஏசாயா வழியாக ஆண்டவர் விசுவாசிகளுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லுகிறார். இறைவன் என்னை உருவாக்கினவர். நமக்கு நன்றாக தெரியும், ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் ஏன் அழுகிறது என்று சொல்லி அந்த தாய்க்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் உருவாக்கினவர்களுக்கு, பெற்றெடுத்தவர்களுக்கு அது தெரிகிறது. இன்றைக்கு மண்ணிலே சாயலை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நம்மை ஜீவ ஆத்மாவாக உருவாக்கின ஆண்டவருக்கு என் வாழ்க்கையின் கட்டங்கள் எல்லாம் தெளிவாய் தெரிகிறது. ஆகவே தான் விக்டரி ஓவர் த ஃபியர், பயத்தின் மேல் வெற்றியை தர விரும்புகிறவர் முதலாவது ஒரு கான்பிடென்ட் தருகிறார், உறுதியை தர. என்ன? நான் உன்னை உருவாக்கினவன், நான் உன்னை உருவாக்கினவன். உருவாக்கிய நான் உன்னை உருவாக்குவதற்கு எந்த ஆசை இருந்ததோ அதே ஆசையை உன்மேல் அக்கறை உள்ளவனாய் காணப்படுகிறேன், அக்கறை உள்ளவனாய் காணப்படுகிறேன். He created you. என் ஆண்டவர் உருவாக்கினார் என்பதை உணரும் பொழுது ஏற்படுகிற நன்மை. இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I redeemed you. எந்த இக்கட்டு, எந்த துன்பம், எந்த துயரம், எந்த சங்கடம், எந்த இயலாமை, எந்த சோர்வு வந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் மீட்டுக் கொண்டேன். என்ன கஷ்டம்? பண கஷ்டமா, அறிவு கஷ்டமா, சூழல் கஷ்டமா, உறவுகள் கஷ்டமா, எந்த கஷ்டமாயிருந்தாலும் அதிலே நான் இடைப்பட்டு நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு வெற்றியை தருவதற்காக என் தேவனாகிய கடவுள் உருவாக்கினவராய் வெளிப்படுகிறார். மட்டுமல்ல, நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். பாவத்திற்காக, நம்முடைய பாவத்தின் அக்கிரமங்களுக்காக அவர் மரித்து மீட்டுக் கொண்டிருக்கிறார், இரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறார். இதை உணரும் பொழுது அந்த வெற்றியின் சாயலை காண முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அழைத்தவருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது வெற்றியான காரியங்களை பெறுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த இந்த காலங்களிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்னை உருவாக்கினார், என்னை உருவாக்கினவர் என்னை மீட்டுக் கொண்டார். அவர் தருகிற வெற்றியின் பாதையிலே நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது இறைவனுக்கு உகந்த வெற்றியான ஜீவித்தை ஜீவிக்க முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவனாகிய கடவுள் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கினதற்காகவும் மீட்டுக் கொண்டதற்காகவும் பெயர் சொல்லி அழைத்ததற்காகவும் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ சங்கடத்தோடு, பயத்தோடு நொந்து போய் வாழ்கிற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆற்றுப்படுத்தும் கடவுள் அவளை தேற்றி இது உருவாக்கினவர் என்பதை வெளிப்படுத்தி நிறைவுகளை காண உதவி செய்யும். அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமென்.